அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாளைக்கு பிறகு நான் காணொளி போடுறேன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, Facebooக்க திறந்தாலே இந்த விஜய் மற்றும் சீமானுடைய இந்த தேர்தல் பிரச்சனை தான் அதிகமாகவே போய்க்கொண்டிருக்கு. நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவாகவும், அதேபோல இன்னும் நிறைய பேர் வந்து சீமான் அண்ணனுக்கு ஆதரவாகவும் வாதாடுவத இனம் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையாகவே வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, 2009ஆம் ஆண்டு கடந்த யுத்த காலத்தில சீமான் எங்க போயிருந்தாரு? இப்ப வந்து குரல் கொடுக்கார் மக்களுக்காக என்றெல்லாம் கேட்குறீங்க. உண்மையாகவே வந்து நீங்க வந்து தேடி பார்க்கணும்னு நான் இந்த இடத்துல சொல்லுவேன். போய் பாருங்க. அவர் குரல் கொடுக்காம இல்ல, குரல் கொடுத்திருக்கிறாரு. அ அந்த இடத்துல நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். 2010ஆம் ஆண்டு அவர் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில வந்து நம்மளுடைய மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறாரு. அப்பதான் அவர் முதன் முதலாக வந்து அவருடைய தேர்தல் பிரச்சாரத்த வந்து முன்வைக்கிறாரு. அந்த காணொளிய வந்து நான் மேலுக்கு இணைச்சிருக்கேன். அதையும் பாருங்க. அதேபோல வந்து இந்த இடத்துல ஒன்றை நான் சொல்லிக்கொள்றேன். எனக்கு பெருசா இந்த அரசியல்ல வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்ல. எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லிக்கொள்றேன். உங்களுக்கு தெரிஞ்சத பார்த்துக் கொண்டிருக்கின்ற நீங்க உங்களுக்கு தெரிஞ்சத எனக்கு சொல்லித்தாங்க. நான் அத வந்து கற்றுக்கொள்றேன்றத நான் இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல நான் கட்டாயமாக ஒரு விஷயத்த நான் சொல்லியாகணும். பார்த்தீங்கன்னு சொன்னா, 2010ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் சீமான் அண்ணன் வந்து தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு நல்ல மனிதர். தமிழ் தமிழ் பற்றுள்ள ஒரு நல்ல மனிதர் என்று கூட சொல்லலாம். அவருடைய தமிழ் பற்றுக்கு அளவே இல்லை. ஏன் சொல்றேன்னு சொன்னா வந்து, இப்ப திடீரென்று ஒரு திரையுலக சினிமா நடிகர் வந்து மிகவும் ஃபேமஸான நடிகர். அவர் திடீரென்று வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம, நான் முதல்வர் போறேன் என்று வந்து அவர் நிற்கிறாரு. நிக்கக்குள்ள எல்லோருமே ஆதரிக்கிறீங்க. நல்லது. ஆனால் அவர் தமிழ் மக்களுக்காக, ஏனைய மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார்? அவர் என்ன நன்மைகளை செய்து வந்திருக்கிறார் என்று நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். உண்மையாகவே வந்து சீமான் அண்ணன பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்ப இருந்து இப்ப வரைக்குமே வந்து எங்களுடைய இலங்கை மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு மனிதர். அதை சொல்லியாகணும். நான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தையும் தாண்டி, ஒரு தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே வந்து எத்தனையோ தடவைகள் வந்து நேரடியாக அவர் பேட்டிகள் கொடுக்கக்குள்ள எங்களுடைய இலங்கை தமிழ் மக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல மனிதர். நீங்க கேட்பீங்க, அப்ப நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா பேசுறீங்களான்னு நீங்க கேட்பீங்க. நான் உண்மையாகவே நான் சொல்றேன், நாம் தமிழர் தான். அந்த கட்சிக்கு நான் ஆதரிக்கிறேன். ஏனென்று சொன்னா, அவர் ஒவ்வொரு தடவையும் எங்களுக்காக பேசக்குள்ள, எங்களுடைய உரிமைகளுக்காக இந்தியாவிலிருந்து பேசக்குள்ள, எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. வேற யாருமே அந்த இடத்துல எங்கள பத்தி பேசல. எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி முன்வைக்கல. அப்படியான ஒரு மனிதரை ஆதரிக்க வேண்டியது எங்களுடைய கட்டாயமான தேவை. இப்ப தளபதி விஜயை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் ஒரு சினிமா மாபெரும் நடிகர். அவருக்கு சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அவருடைய படங்களை ரசிப்பவர்களுக்கு வந்து மிகவும் பிடித்த ஒரு மாமனிதர். இன்றைக்கு அவர் தேர்தலுக்கு வரக்குள்ள அவரை ரசிப்பாங்க. அவருக்காக வேண்டி ஒரு ஓட்ட போடத்தான் செய்வாங்க. ஆனா, அவர் மக்களுக்காக என்ன செய்தார் என்று பார்க்கக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஒன்று வரும். சரிதானே? இன்றைக்கு வந்து சமூக வலைத்தளங்கள்ல இலங்கையில இருக்கிறவர்கள் வந்து ஆளுக்கு ஆள் ஒரு பிரச்சனைய முன்வைத்து இப்படி சண்டை பிடிக்கிறன்றது வந்து ஒரு பாடசாலையில பிள்ளைகள் சண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கு. இன்றைக்கு அவங்க இந்தியாவுல யார் வேண்டாலும் இந்தியாவுல இருக்கிற மக்களை பார்க்க போறாங்க. இலங்கையில இருக்கிற மக்களை யாருமே பார்க்க போறதில்ல என்றதை நான் இந்த இடத்துல முன்வைக்கிறேன். ஆனாலும் அந்த இடத்துல ஒருவர் பேச வேண்டும் என்ற எங்களுடைய தமிழ் மக்களை பற்றி, இலங்கையில் இருக்கும் தமிழ் மக்களை பற்றி, தமிழர்களுடைய பிரச்சனையை பற்றி பேச வேண்டும் என்றால், அப்ப இருந்து இப்போ வரைக்கும் சீமான் அண்ணன் தான் வரணும். அவருக்கு தோல்வி என்பது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இல்லை. அவர் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் தோத்தாலும் எங்களுடைய மக்களுக்காக அவர் பேசிக்கொண்டு தான் இருக்கின்றார். இனியும் பேசுவார் என்பதை மறந்து விடாதீர்கள். தயவு செய்து ஒரு மணித்தியால படத்துல மக்களுக்கு நடக்கிற பிரச்சனையை அவங்க தீர்த்து வைக்கிற மாதிரி நாடகம் காட்டுற மாதிரி விஜய் வந்தாருண்டா உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாருண்டு மட்டும் தயவு செய்து கனவு காணாதீங்க. ஏனெண்டா இந்த தேர்தலுக்கு முதலே வந்து அவர் வந்து இந்த கட்சியை ஆரம்பிக்க முதலே வந்து தன்னுடைய ரசிகர்களை
அவர் வீட்டுக்கு முன்னுக்கு வார ரசிகர்களை சந்திக்க வேணும் என்றாலும் சந்திப்பதில்லை. எத்தனையோ பேருக்கு தெரியும். எத்தனையோ பேர் வந்து நீங்க வீட்ட போய் திரும்பி வந்தாக்களும் இருக்கிறீங்க. இலங்கையில எத்தனையோ ரசிகர் பட்டாளம் இருக்கிறீங்க. நீங்க ஒரு முறை அவர வீட்ட போய் பார்த்து சந்திச்சிருக்கீங்களா? என்றத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஏனென்று சொன்னா, கடைசி மட்டும் அந்த மனிதன் பார்க்க மாட்டான். நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும், இதே நிலைமை தான் வரும். திரையில தோன்றவர்களை நம்பாதீங்க. அவங்களோட வாழ்க்கை தத்துவம் எல்லாம் வேற என்றத மட்டும் தயவு செய்து கவனிச்சு கொள்ளுங்க. நமக்காக பேசும் ஒரு நல்லவர் என்றால் அவர் வந்து எங்களுடைய சீமான் அண்ணன் தான். உண்மையாகவே வந்து நிறைய வெவ்வேறான கருத்துக்களை, பேட்ஸ் கொமெண்ட்களை நீங்கள் பதிவிடுவீங்க என்று நினைக்கிறேன். தயவு செய்து சிந்தியுங்க. திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு அந்தளவுக்கு அரசியல் தெரியாது. உங்களுக்கு தெரிந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, நான் படித்து கொள்கிறேன். நல்ல விதமாக பதிவிடுங்கன்றதை இந்த இடத்துல நான் கூறிக்கொள்கின்றேன். நன்றி.